யூனிவர்சிட்டி எபிசோட் 10ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே மேட் எப்படி நாசிர் குரூப்ல சேர்ந்தாருன்னு காமிக்கிறாங்க. ஒரு நாள் மேட் நாசிரை பார்க்க அவன் இருக்கிற இடத்துக்கு போறான். மேட்டை பார்த்த நாசிர் என்ன விஷயம்னு கேக்குறான். அதுக்கு மேட் உன்கிட்ட பேசணும், நானும் உங்க குழுல சேர விரும்புறேன்னு சொல்றான். அதுக்கு லூக் எங்க குழுல சேர்றது அவ்வளவு சுலபம்னு நினைச்சியான்னு கேட்க உடனே பசங்களாம் சிரிக்கிறாங்க. அவங்கள அடக்குற நாசிர் இத பெருசா எடுத்துக்காத, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். அதுக்கு மேட் உங்க குழுல சேர விரும்புறேன்னு சொல்றான். அதுக்கு இன்னைக்கு நமக்கு இன்னும் ஆட்கள் தேவை, அதனால அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்றா. அதுக்கு நாசிர் ராத்திரி நேரத்துல எங்களை தனியா வந்து சந்திச்சிருக்க, அதுக்காக உன்னை பாராட்டுறேன். ஆனா எங்க குழுல சேரதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாரு. மேட் அதுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்க அதை பார்த்த நாசிர் ஏன் அமைதியா இருக்கன்னு கேக்குறான். அப்போ மேட் அமைதியா இருக்கிறான். அப்ப நாசிர் சிம்பிளா கேக்குற உனக்கு என்ன வேணும், எங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறன்னு கேக்குறான். அதுக்கு மேட் பவர்னு சொல்ல பவரை கொடுக்க முடியாது, அத நீதான் சம்பாதிக்கணும். அடுத்ததா லூக் ஒன்ன எங்க குழுல சேர்த்துக்கணும்னா முதல்ல நீ யாருங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்றான். அடுத்ததா நாசிர் எங்க குழுல உறுப்பினரா இருக்கணும்னா நீ லூக்க ஜெயிக்கணும்னு சொல்றான். அடுத்ததா லூக் பயமா இருந்தா இப்பவே போயிடுன்னு சொல்றான். ஆனா மேட் போகல. அடுத்ததா ரெண்டு பேருக்கும் நடுவுல போட்டி ஆரம்பிக்குது. அதுல மேட் தான் ஜெயிக்கிறாரு. இதோட பிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட் சீனை காமிக்கிறாங்க. மேட் நாசிர் குழுல சேர்ந்ததை பார்த்த ஜென் அங்கிருந்து வெளியே போறா. அவளால அதை தாங்கிக்க முடியாம ஏன் இப்படி பண்ணன்னு கத்துறா. அங்கதான் ரேஸ் சில்வானியாவும் நின்னுட்டு இருக்காரு. இவ கத்துறத பார்த்து நீ ரொம்ப சத்தம் போடுறன்னு சொல்றாரு. குரலை கேட்டு அவ திரும்பி பார்த்து ரேஸ்ன்னு சொல்ல அதுக்கு ரேஸ் ராத்திரி நேரத்துல வெளியே வர்றது சேஃப் இல்ல, அதுக்கு இவ எதுவும் பேசாம அமைதியா இருக்க. நீ என்ன பாக்குறத பார்த்தா என்ன பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு, ஆனா என்னை விட அவன் தான் இன்னும் ஆபத்தானவன், அதனால என்ன பார்த்து பயப்படாத, யார பத்தி பேசுறீங்கன்னு அவ கேட்க அதுக்கு அவன் நீ ஏன் வருத்தப்படுறன்னு எனக்கு தெரியும், உனக்கு எப்பவும் சண்டை பிடிக்காது, புதுசா வந்த ஒருத்தனால என்ன சாய்க்க முடியும்னு நினைக்கிறியா. அதை கேட்ட ஜென் மேட்ட எதுவும் செய்யாதன்னு சொல்றா. நீ இன்னும் அவனை நம்புறியா, ஏன் அவன் எதிரிங்களோட சேர்ந்து உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் துரோகம் பண்ணிருக்கான், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு ஜென் சொல்ல காரணமா, என்ன காரணம், சரி நீயே ஒரு காரணம் சொல்லு, நீ ஒரு காரணம் சொன்னா நான் அவனை விட்டுறேன், நான் அவனை காயப்படுத்தாம இருப்பேன். உடனே அவ எனக்காகன்னு சொல்றா. அதுக்கு ரேஸ் சில்வானியா உனக்காகவா, நீ நல்லா பேசுற, ஏன் தெரியுமா, நீ எங்களுக்கு ஏதோ ஒன்ன கொடுக்கற, அதனாலதான் நான் அவனை இன்னும் எதுவும் செய்யாம இருக்கிறேன். நீ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உன் காரணத்தை நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு அவ எனக்கு புரியல, ஆனா ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட மட்டும் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்றா. அதுக்கு ரேஸ் நான் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது, ஆனா என் வழியில வராத வரைக்கும் அவன் பாதுகாப்பா இருப்பான், நீ போன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அவரு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அங்க வந்த டேவ் ஜென்னை கூப்பிட்டு போயிடுறான். ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் டேவ் ஜென் கிட்ட நீ எதுக்காக அங்க போனன்னு கேக்குறான். ஓ இப்ப புரியுது, மேட்காக தானே போனேன், அவனுக்காக போயிருந்தாலும் ராத்திரி நேரத்துல வெளியே போக கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு ஜென் இத நான் தான் சொல்லணும், பொய் சொல்றது, நடிக்கிறது, மறைக்கிறது, இதுக்கு பேரு தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் இருப்பாங்களான்னு கேக்குறா. அதுக்கு டேவ் உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்ல அதுக்கு ஜென் நீங்க எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றா. நீ இதுல சிக்கிக்க கூடாதுன்னு தான் நாங்க உன்கிட்ட சொல்லலன்னு சொல்றான். நாம ஏற்கனவே இந்த சூழ்நிலையில சிக்கிட்டோம், நீ சொல்றது ஒரு காரணமா தோணல, இப்போதைக்கு மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத பத்தி சொல்லாதன்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா. ஆனா அவளுக்கு தூக்கமே வரல. மேட் பண்ணதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. மறுநாள் காலையில வழக்கம் போல எல்லாரும் கிளாஸுக்கு கிளம்புறாங்க. 4 பேர் முதல்ல போக 5வது ஆளா மேட் போறான். கடைசி ஆளா ஜென் ரூமை பூட்டிட்டு வரா. முன்னாடி போன மேட் அவளுக்காக காத்துட்டு இருக்க. அப்ப ஜென் நேத்து நைட் மேட்டை பத்தி கண்டுபிடிச்ச விஷயத்த அவன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு மேட்டை கண்டுக்காம போயிடுறா. அடுத்ததா ஜென் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறா. அவளை ஒரு பையன் பின் தொடர்றான். அப்போ ஒரு பொண்ணு அவனை தடுத்து ஜென்னை காப்பாத்துறா. ஆனா இந்த விஷயம் ஜென்னுக்கு தெரியாது, ஏன்னா அவ வேகமா ஓடி போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஜென் ஊஞ்சல் ஆட போறா. அங்க ராத்திரி பார்த்த பூனைக்குட்டி வருது. உடனே ஜென் அதை தூக்கிக்கிட்டு ஊஞ்சல்ல உட்காந்து அந்த பூனைக்குட்டிக்கு ஒரு பேர் வைக்கிறா. அதுக்கப்புறம் அது கூட பேசிட்டு இருக்கா. அங்க சுப்ரீமோ வராரு. வந்தவர் பூனைக்கிட்டியா பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவ அந்த பூனைக்கு வச்ச பேரை சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ உன்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல, எனக்கு புரியுது இந்த இடம் ஒன்ன சோர்வடைய வைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு, ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, சில நேரத்துல நம்மளால எதுவும் செய்ய முடியாத நாட்களும் வரும்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் நீங்க தலைய வார்னிங்களான்னு கேக்குறா. அவ இப்படி கேட்டதுக்கு காரணம் இன்னைக்கு சுப்ரீமோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்போ சுப்ரீமோ நீ என்ன பேசுறனே புரியல, பசியோட இருக்கிறதுனால உனக்கு சரியா தெரியல போல இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் சிரிச்சுக்கிட்டே அப்படி இல்ல, உங்க லுக்க மாத்துறதுக்காக நீங்க ரொம்ப எஃபர்ட் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றா. உண்மையாவே நீ என்ன சொல்றனே புரியலன்னு சுப்ரீமோ சொல்ல உடனே ஜென் பூனைக்குட்டி கிட்ட நீ
நீ என்ன சொல்றன்னு கேக்குறா. அடுத்ததா அதுகிட்ட ஏதோ பேசுறா. அதுக்கப்புறம் சுப்ரீமோவை பார்த்து பூனைக்குட்டி என்ன சொல்லிச்சு தெரியுமா, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ, உண்மையாவா? நான் மேட்டை விட ஹேண்ட்ஸமா இருக்கிறனான்னு கேக்குறாரு. அவ சொன்னது அவருக்கு சந்தோஷமா இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டேங்கிறாரு. அடுத்ததா பண்ணியிருந்த ஹேர் ஸ்டைல கலைச்சி விடுறாரு. அப்போ அந்த பக்கமா வந்த மேட் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பாக்குறாரு. ஜென்னும் மேட்டை பாக்குறா, ஆனா அவாய்ட் பண்றா. அப்போ ஜென் கையில இருந்த பூனைக்குட்டி ஓடி போக ஜென் அதை தேடி போறா. அவ கூட சுப்ரீமோவும் போறாரு. அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து சுப்ரீமோ கிட்ட என் அம்மாவை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறா. அவங்க அம்மா இந்த ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த டீச்சர், அதாவது அந்த பொண்ணோட அம்மா, இப்படி கெஞ்சாத, உனக்கு கொடுத்த பொறுப்பை நீயே செய்யணும்னு சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணோட லாக்கர்ல இருந்த பேப்பர்ல அவங்க அம்மா பேர் தான் எழுதி இருந்திருக்கு. அதனாலதான் அவ சுப்ரீமோ கிட்ட அவங்க அம்மாவை காப்பாத்த சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, அம்மா வேண்டாம், எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான்னு சொல்றா. அவங்க அழறத பார்த்த ஜென் சுப்ரீமோ கிட்ட, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்றா. ஜென் கேட்டதால சுப்ரீமோவும் உதவி பண்ண ஒத்துக்கிறாரு. அடுத்ததா அவர் அந்த டீச்சர் காதுல ஏதோ சொல்றாரு. அதை கேட்ட டீச்சர் அந்த விஷயத்த தன்னோட பொண்ணு காதுல சொல்றாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஜென்னும் சுப்ரீமோவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில ஜென் அவங்களுக்கு உதவி பண்ணதுக்காக சுப்ரீமோக்கு தேங்க்ஸ் சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ, இந்த ஸ்கூல்ல யார பாதுகாக்கணும்னு முடிவு பண்றது நான் தான். இப்போதைக்கு இது போதும். ஆனா நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிற எல்லாரையும் என்னால பாதுகாக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஜென், நான் என்ன பாதுகாத்துக்குவேன்னு சொல்றா. உண்மையாவான்னு அவரு கேட்க, ஏன் நம்ப மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஜென் இப்படி இருக்க மாட்டா. நீ ஏன் மேட்ட அவாய்ட் பண்ற? நீ இப்படிப்பட்டவ இல்ல. என் செக்ரட்டரி இப்படி இருக்க மாட்டா. அதுக்கவ நான் அதே ஜென்னு தான் சொல்றா. இங்க பலவீனமா இருக்கிறவங்களுக்கு இடம் இல்ல. அவங்க எல்லாம் குப்பைக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஜென் அவ ஃப்ரெண்ட்ஸ் மேல உயிரே வச்சிருந்தா. அதனாலதான் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. அப்படின்னா உண்மையாவே என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா எனக்கு தற்காப்பு கலையும் தெரியும்னு தெரிஞ்சிருக்கும். அதனால என்னன்னா பாதுகாத்துப்பேன்னு சொல்றா. அதுக்கு அவரு, முதல்ல உன் திறமைய என்கிட்ட காட்டு, அதுக்கப்புறம் முடிவு பண்றேன்னு சொல்றாரு. எப்ப வேணாலும் காட்டுறேன்னு அவ சொல்ல, லாஸ்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஃப்ரீயா இருந்தா SSG ஆபீஸ்க்கு வந்து அங்க உன் திறமைய காட்டுன்னு சொல்றாரு. கண்டிப்பா வரேன்னு இவ சொல்ல, அதுக்கு அவர், என் செக்ரட்டரி திரும்ப வந்துட்டா, டீச்சரையும் அவங்க பொண்ணையும் காப்பாத்தணும்ல, அதுக்காக அட்மின் ஆபீஸ் வரைக்கும் போகணும், வான்னு கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மேடம் வயலட்டையும் பிரான்சிஸ்கோவையும் நான் பாத்துக்கிறேன் சொன்னவர் அவ கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. அடுத்ததா ரெண்டு பேரும் மேடம் வயலட் ரூமுக்குள்ள போக அவங்கள பார்த்த மேடம் வயலட் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு சுப்ரீமோ அந்த டீச்சருக்கு கொடுத்த தண்டனையில இருந்து அவங்கள விடுவிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு மேடம் வயலட், மதிக்க வேண்டிய விதிகள் இருக்கு, ஆனா நீங்க அதை கேக்குறப்போ மறுக்கிறதுக்கு நான் யாரு? ஆனா இதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு சுப்ரீமோ, இந்த யூனிவர்சிட்டியில எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குன்னு சொல்றாரு. இந்த எக்ஸெப்ஷனுக்கு என்ன விளைவுகள் இருக்குன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உங்க ரூல்ஸ மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நண்பர்கள் இருக்க கூடாது, யாரு கூடவும் நெருக்கமா இருக்க கூடாது, கடமையில உணர்ச்சிகள் இடையூறா வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா அந்த டீச்சருக்கும் அவங்க பொண்ணுக்கும் நான் எக்ஸெப்ஷன் கொடுக்கறேன். இப்போ அவங்க பாதுகாப்பா இருக்கலாம் சொன்னவங்க ஜென்னை பார்த்து, நீயும் பாதுகாப்பா இருக்கிறன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜென்னுக்கு ஒன்னும் புரியல. என்னன்னு கேக்குறா. அதுக்கு மேடம் வயலட், உன் பேரை தேர்ந்தெடுத்தவன் இப்போ இல்ல, உன்னை காக்குற சக்தி இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ ஜென் கையில இருந்த பூனை சுப்ரீமோவை தொட போகுது. உடனே அவர் கொஞ்சம் தள்ளி நிக்க அதை பார்த்த மேடம் வயலட், இந்த பூனைக்குட்டிய எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு கேக்குறாங்க. இது என் பின்னாடியே வந்துச்சு, சீக்கிரமா விட்டுறன்னு சொல்றா. சரி சீக்கிரமா விட்டுருன்னு சொல்லிட்டு வயலட் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அடுத்ததா பிரான்சிஸ்கோ ஸ்பீக்கர் மூலமா ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. லாக்கர் கேம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அந்த கேமை யாரும் தொடரக்கூடாது, வழக்கம் போல உங்க கிளாஸ அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென்னுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததா SSG ஆபீஸ்ல ஃபவுண்டேஷன் டேவை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ சுப்ரீமோ ஜென் கிட்ட, உனக்கு ஏதாவது சஜஷன் இருக்கான்னு கேக்குறாரு. ஆனா அவ ஏதோ யோசிச்சுட்டு இருந்ததுனால அவர் கேட்டதை கவனிக்கவே இல்ல. அதை பார்த்த சுப்ரீமோ மறுபடியும் அவளை கூப்பிடுறாரு. அப்போ கவனம் கலைஞ்ச ஜென் என்னன்னு கேக்குறா. அதை பார்த்த கேத், நீ இங்க தானே இருக்க, ஃபவுண்டேஷன் டேக்கு என்ன பண்ணலான்ற பிளான நீ தான் போட்டிருக்கணும், ஏன்னா நீ தான் செக்ரட்டரி. நாங்க உன் சஜஷன் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத அப்ரூவ் பண்ணுவோம், அதான் எங்க வேலைன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜென், ஆக்டிவிட்டிஸும் கேம்ஸும் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றா. அதை கேட்ட சுப்ரீமோ, அதுதான் உன்னோட ஐடியானா எழுதுன்னு சொல்றாரு. உடனே ஜென்னும் போயிட்டு போர்ட்ல என்னென்ன செய்யலாம்னு எழுதுறா. ஜென் எழுதுனதுல மொத்தம் 5 ஆப்ஷன் இருக்கு. அதுல கேத்துக்கு ஒரு ஐடியா மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை மார்க் பண்றாங்க. அதை பார்த்த சுப்ரீமோ, இதுக்கு யாராவது அப்ஜெக்ஷன் சொல்றீங்களான்னு கேக்குறாரு. யாரும் சொல்லாதனால ஜென் கொடுத்த ஐடியாஸ்க்கு அப்ரூவல் கொடுக்கறாரு. அடுத்ததான் ஜென் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க அங்க லியாம் வரார். வந்தவர், எனக்கு ஒரு உதவி தேவை, உன்னால செய்ய முடியும்
புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என் ஃபீலிங்ஸ் திடீர்னு மாறுதுன்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஜின் நீ என்ன கேக்குறேனே புரியலன்னு சொல்ல அதுக்கு அவன் மன்னிச்சுக்கோ, நான் என்ன கேக்குறேன்னா மக்கள் ஏன் மாறுறாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவ இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது, உன் சந்தேகம் தீர்ந்துருச்சுன்னா கிளம்பு, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றா. அதுக்கு இல்லையாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கூட எதுவுமே நிலையானது கிடையாதா, எப்படியோ நீ சொன்ன பதிலுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்ததா ஜென் நடந்து போய்கிட்டு இருக்க அவகிட்ட பேசுறதுக்காக சுப்ரீமோ வராரு. அப்ப பூனைக்குட்டி அவர் மேல ஏற சுப்ரீமோ பயந்து அதை தூக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் உங்களுக்கு பூனைய பார்த்தா பயமானு கேக்குறா. சுப்ரீமோ பதில் சொல்லாம இருக்க அவ பூனைய தூக்குறதுக்குள்ள பூனையே தானா கீழே இறங்கிடுது. அதை பார்த்த ஜென் பூனைய தூக்கிக்கிட்டு உங்களுக்கு உண்மையாவே பூனைய பிடிக்காதா இல்ல பயமானு கேட்டுக்கிட்டே பூனைய அவர்கிட்ட கொண்டு போறா. அதுக்கு சுப்ரீமோ எனக்கு பயம் கிடையாது பிடிக்காதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் மறுபடியும் பூனைய அவர்கிட்ட கொண்டு போக அவரு பின்னாடி நகர்றாரு. அதை பார்த்த ஜென் உங்களுக்கு பூனைய பார்த்தா பயம் தானேன்னு கேக்குறா. அதுக்கு சுப்ரீமோ நான் ஏஸ் கிரேஜ், நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன், குறிப்பா பூனைய பார்த்துன்னு சொல்றாரு. ஆனா ஜென் சும்மா இருப்பாளா, பாரு அப்பா பாருன்னு பூனைக்குட்டியோட பேசுற மாதிரி சொல்லிட்டு இத கொஞ்சம் தூக்குங்கன்னு சுப்ரீமோ கிட்ட சொல்றா. அவரு அமைதியா நிக்க சரி உங்களுக்கு பூனைய பார்த்தா பயம் இல்லன்னு புரியுது, ஒருவேளை என்ன பார்த்து பயப்படுறீங்களோன்னு கேட்டுக்கிட்டே அவர் கண்ணத்தை பிடிச்சி விளையாடுறா. அதோட விடாம அதுக்கப்புறம் அவரோட தலைய கலைச்சி ஷட்டை கசக்கி இங்க பாருங்க அப்பப்ப சிரிச்சா தப்பு இல்லன்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ உன்னை நினைச்சு சிரிக்கிற அளவுக்கு நீ முக்கியம் இல்லன்னு சொல்றாரு. அதுக்கு அவ விடாம நீங்க நினைக்கிறத விட நான் அதிக மதிப்பு உள்ளவ, மறுபடியும் சிரிங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்தை பிடிச்சு விளையாடுறா. சுப்ரீமோ முடியாதுன்னு சொல்ல அவர் நிறுத்தவே இல்ல. அவ அப்படி விளையாடுறது சுப்ரீமோவுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா சுப்ரீமோ பதவியில இருக்க ரூல்ஸ் அவரை தடுக்குது. அதனால அவளை நிறுத்த சொல்லி 1 2 3 என்றாரு. அதை கேட்ட ஜென் கொஞ்சம் பயந்து கண்ணை மூடிக்கிறா. எண்ணி முடிச்ச சுப்ரீமோ அவ நெத்தில லேசா தட்டுறாரு. அவ வழியால அவுச்சுன்னு சொல்ல அதுக்கப்புறம் சுப்ரீமோ நீ ரெடியா இருக்கியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜென் நீங்க என்னோட வாழ்க்கைய பத்தி தானே பேசுறீங்க, நான் எப்பவும் ரெடியா இருக்கேன்னு சொல்றா. உண்மையாவா, உனக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கு, உதவி கேட்க மாட்டியான்னு கேக்குறாரு. அதுக்கு அவ உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. என்ன பத்தி அப்படிதான் நினைக்கிறியா, எனக்கு ஏசுன்னு பேர் வச்சதுக்கு காரணம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஒண்ணு இல்லாம நான் இல்ல, நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததா ஜென் ரூமுக்கு போறா. அங்க வெனசாவும் மியாவும் பேசிட்டு இருக்க அவங்க கிட்ட மேட் எங்கன்னு கேக்குறா. அதுக்கு வெனிசா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஒண்ணு இல்லன்னு சொல்றா. அதுக்கு மியா ஒண்ணு இல்லையா, அப்படின்னா ஏன் 2 பேரும் ஒருத்தர் அவாய்ட் பண்ணிக்கிறீங்கன்னு கேக்குறா. ஜென் பதில் சொல்றதுக்குள்ள மேட் அங்க வராரு. ஜென் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல உடனே மியாவும் வெனிசாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜென் மேட் கிட்ட கொஞ்ச நாளா உன்கிட்ட கடுமையா நடந்துகிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்றா. அதுக்கு மேட் நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ என்ன தவிர்த்தாலும் நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன், ஏன்னா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ தப்பே செய்ய மாட்ட, தப்பு செஞ்சவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். அவன் சொன்னதை கேட்ட உடனே ஜென்னுக்கு கண் கலங்கிடுது. என்ன நினைச்சு என் மேலேயே எனக்கு கோவம் வருதுன்னு சொல்றா. அவ கண்ணீரை துடைச்சி விட்ட மேட் உன்னை இப்படி ஃபீல் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிருன்னு சொல்றாரு. அதுக்கு ஜென் நீ என்ன நம்புற மாதிரி என்னால உன்னை நம்ப முடியலன்னு சொல்றா. அதுக்கு அவன் நீ அப்படி நினைக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அத சொல்லுன்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ என் மேல கோவமா இருக்கிறதுக்கும் அது காரணமா இருக்கலாம், நீ என்ன அவாய்ட் பண்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது, கடைசியில உனக்காக நான் இருக்கிறேன்னு நீ நம்புறது தான் முக்கியம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பழைய மாதிரி ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.